காலை வேளையில நீங்கள் ருத்துவை போல இழந்து போய் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் வந்திருக்கிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு நாளும் தேவன் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஒரு நாளும் தேவன் உங்களை வேதனையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, தோல்விகளோடு விடமாட்டார். அதிலிருந்து தேவன் தமிழ பிள்ளைகளை அவர் தூக்கி எடுத்து நிலை நிறுத்துகிற தேவன். நிச்சயமாய் உங்களுக்கு அவரிடத்தில் இருந்து நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். அவர் பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லல, நிறைவான பலனை கொடுக்கிற தேவன். அவர் பலன் அளிக்கிறவர் என்று இல்ல, நிறைவான பலனை கொடுப்பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இப்படியாப்பட்ட பாதையில கடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சடுதியான தற்செயலான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில தற்செயலான மாற்றங்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு நேர்த்தியான இடத்தை ஆயத்தப்படுத்த வல்லவர். நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கை கர்த்தர் கொடுக்க வல்லவர். சிறப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அங்கு நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இப்பொழுது எங்களை நேர்த்தியான இடங்களில கர்த்தர்களை கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இப்படியாப்பட்ட ஒரு நன்மையை தேவன் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் கனப்படுத்துவாருங்க.